RS என்டர்டெயின்மென்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அடுத்த அரை மணி நேரத்தில் நிதி கொடுப்பதாக மத்திய அரசு நிர்பந்திக்கிறது என பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை பார்ப்போம். மும்மொழி கொள்கை ஒத்துக்கும் இட்ஸ் மேட்டர் ஆஃப் செகண்ட் வித்தின் ஹாஃப் அன் அவர் உங்கள் பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது ஆக நாங்கள் அவ்வளோ ஹம்பிளாக அப்ரோச் பண்ணுறோம். நாங்கள் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் அப்போ பேசும்போதே மாண்புமிகு இப்போ யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சொல்லும்போது நானே ஐஎம் ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட், நானே ஒரியாலேருந்து தான் வந்திருக்கேன், அப்போ நானே சொல்கிறேன் இல்லை அப்படிங்கும் பொழுது நான் சொன்னேன், சார் எங்களுடைய ஸ்டேட்டோடைய சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து இருமொழி கொள்கை எப்படி நாம் கொண்டு வந்ததுலேருந்தே இருக்கின்றது. ஆக அதிகாக வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியமே இல்லைங்கிறதுக்காகத்தானே நம்முடைய குறிப்பாக இந்த கல்வி என்று வரும்பொழுது அதை மாநில பட்டியலில் கொண்டு வாங்க எதற்காக நம்ம முயற்சி பண்ணுறோம்? நம்ம கொண்டு வந்தால் நமக்கு என்ன தேவை நம்ம முடிவு பண்ணிக்க மாட்டோமா? நம்ம RS என்டர்டெயின்மென்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.